வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. விஷக்கன்னிகா, நீ கூறியதைப் போல் சமாதான கொடியை பறக்க விட்டதும் இளந்திரையன் நம்பி வந்து விட்டான். இனி அவனை காந்தாரியின் கழுத்தில் தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னுடைய வேலை. அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாய்? அத நான் சொல்றதை விட ஜமீன் குடும்பத்தோட ஆஸ்தான ஜோதிடர் வந்திருக்காரு. அவர் சொன்னாதான் சரியா இருக்கும். ஜோதிடரா? அவர் என்ன கூறுவார்? புதுசா கல்யாணம் ஆன ஜோடிக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் இல்லையா? அதுக்கான நேரத்தை குறிச்சு தருவாரு. நீ ஏதோ பூடகமாக சொல்கிறாய் என்று தெரிகிறது. ஆனால் நீ என்ன சொல்கிறாய் என்றுதான் புரியவில்லை. புரியலையா? மைனாவும் சின்ன ஜமீனும் சின்ன ஜிருசுங்க. அவங்கள தனித்தனியா விடுறது அவ்வளோ நல்லதில்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி அவங்கள தனித்தனியா நீங்க தங்க வைக்கணும். அத நாம சொல்றதை விட நம்ம ஆஸ்தான ஜோதிடர் சொன்னா இளந்திரையன் அதை ஏத்துக்குவாரு. அதுக்காக தான் ஜோதிடரையே நான் வர வச்சேன். அவருக்கு நான் சொல்லி கொடுக்கறத அப்படியே சொல்லிடுவாரு. பரவாயில்லை. நான் யோசிக்காத ஒரு விஷயத்தை நீ செய்திருக்கிறாய். அதோட இன்னொரு பெரிய ஏற்பாடையும் பண்ணிருக்கேன். இன்னொரு பெரிய ஏற்பாடா? அது என்ன ஏற்பாடு? அதையும் நம்ம ஜோதிடரே சொல்லுவாரு. அத சொல்றதுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. காந்தாரி, சின்ன ஜமீனையும் மைனாவையும் அழைச்சுக்கிட்டு மைய மண்டபத்துக்கு வா. நாமளும் மைய மண்டபத்துக்கு போலாம். இளந்தரியன் வந்து விடுவான். சரிங்க ஐயா. நான் பற்றி பிடிக்க வேண்டிய கைய ஒரு பூக்காரி பிடிச்சிருக்கா. முதல்ல இவளோட கதையை முடிக்கணும். அப்பா, எங்களை எதுக்காக இங்க வர சொன்னீங்க? உங்கள் முதலிரவுக்கு நல்ல நேரம் குறித்து கொடுக்க நம் ஆஸ்தான ஜோதிடர் வந்திருக்கிறார். அமரு. ஜோதிடரே, சாந்தி முகூர்த்தத்திற்கான நாளையும் நேரத்தையும் குறித்துக் கொடுங்கள். ஆகட்டும் ஐயா. சின்ன ஜமீன் ஐயாவோட ஜாதகத்தை கணக்கிட்டு பாக்குறப்போ நாளைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சின்ன ஜமீன் நேரங்காலம் பார்த்து சாஸ்திர சம்பிரதாயப்படி இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டல. இன்னும் சொல்ல போனா
அவங்க கழுத்துல கட்டினது மாங்கல்யமே இல்ல. அதனால சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேத மந்திரங்கள் முழங்க அக்னிய சாட்சியா வச்சு ஜமீன் முறைப்படி தங்கத்தால செய்யப்பட்ட மாங்கல்யத்தை சரடுல கோத்து அத மாப்பிள பொண்ணு கழுத்துல கட்டணும். சுருக்கமா சொல்லணும்னா இவங்களுக்கு முறைப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இதுதான் நான் சொன்ன பெரிய ஏற்பாடு. அதற்கென்ன ஜோசியரே, என்னுடைய ஒரே மகனின் திருமணம், இந்த ஜமீனுடைய வாரிசு திருமணத்தை கோலாகலமாக நடத்தி விடுவோம். காந்தாரி, நாளைக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் இருக்கிறதுனால மைனாவுக்கு தனி அறை கொடுத்து துணைக்கு பணிப்பெண்களை அனுப்பி அவங்கள ஓய்வெடுக்க சொல்லுங்க. பணிப்பெண்களே, இங்க வாங்க. இளவரசி, இளையராணிய தனி அறைக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள சாப்பிட வச்சு ஓய்வெடுக்க வைங்க. சரிங்க இளவரசி. போய் ஓய்வெடு. வாங்க, வாருங்கள். போ மைனா. போ. அப்பா, நானும் போய் ஓய்வு எடுக்கிறேன். ஆம் இளந்தரையன், நாளை புது மாப்பிள்ளையாக மணமேடையில் வந்து அமர வேண்டும் அல்லவா? நன்றாக ஓய்விடு. வரேன்பா. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. ஆகட்டும். விஷகன்னிகா, ஒவ்வொன்னையும் திட்டமிட்டு எவ்வளவு அருமையா காய் நகர்த்துற. உன்னை பார்த்தா எனக்கே பிரமிப்பா இருக்கு. எனக்காக நீ பண்ற எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் ஜமீனுக்கு கடமைப்பட்டிருக்கிறவ. இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை தானே. அடியே காந்தாரி, இதெல்லாம் நான் உனக்காக பண்ணல, எனக்காக பண்ண. நீ பெரிய ராஜதந்திரி, சாதிக்க பிறந்தவள். உங்களோட ஆசீர்வாதம். சரி, நடக்கட்டும். ம். இந்த பிரபஞ்ச சக்தியை வெல்றதுக்கான சக்தி அடையறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சக்தியை நான் அடைஞ்சிட்டா நீங்கெல்லாம் என்னோட ஏவல் ஆட்களா மாறிடுவீங்க. சின்னவர் இந்த ஜமீனோட வாரிசு, எதிர்காலத்துல பட்டத்து இளவரசரா ஆக போறவர். அவரோட இந்த கல்யாணம் ஒரு சின்ன குறை கூட இல்லாம ரொம்ப விமர்சையா நடக்கணும். பொழுது விடியறதுக்குள்ள கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் அத்தனையுமே முடிஞ்சிருக்கணும். சீக்கிரமா வேலையை பாருங்க. என்ன, நாளை நிஜமாகவே இளந்திரையனுக்கும் அந்த மைனாவுக்கும் திருமணமா என்ன? ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக நடக்கிறது.
நடக்க போற கல்யாணம் என்னவோ சின்ன ஜமீனுக்கும் காந்தாரிக்கும் தான். ஆனா இங்க இவ்ளோ விமர்சையா ஏற்பாடுகள் நடக்குதுன்னு பணிப்பெண்கள் மூலமா இளவரசருக்கு சொல்லி அனுப்பிட்டேன். அவரும் சந்தோஷத்துல நிம்மதியா தூங்கிடுவாரு. ஆனாலும் காந்தாரிக்கும் சின்ன ஜமீனுக்கும் நடக்கிற கல்யாணம் விமர்சையா தானே நடக்கணும். எல்லாம் சரிதான். ஆனால் நாளை இளந்திரையனுக்கும் காந்தாரிக்குமான திருமணத்தை எப்படி நடத்தப் போகிறாய்? என்ன உன் திட்டம்? அதோடு அந்த மைனாவை என்ன செய்ய போகிறாய்? ஜமீனையா, என் மனசுல 1000 திட்டங்கள் இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு எது சரியா படுதோ அதை தான் நான் செயல்படுத்துவேன். ஆனா நாளைக்கு நடக்க போறது காந்தாரிக்கும் சின்னவருக்குமான திருமணம் தான். அந்த உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இந்த விஷக்கணிக மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அதனால பயம் வேண்டாம். நாளைக்கு சின்ன ஜமீன்தார் தாலி கட்ட போறது மைனா கழுத்துல இல்ல, உன் கழுத்துல தான். நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே மனப்பொண்ணா அலங்காரம் பண்ணி தயாராரு. சரி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க போய் ஓய்வெடுங்க. ஆகட்டும், வா. உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போறது சின்ன ஜமீனுக்கும் காந்தாரிக்குமான கல்யாணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அழைத்தீர்களா இளவரசி? ஒரு ரகசியத்தை உன்கிட்ட சொல்றேன். நடக்க போறது சின்ன ஜமீனோட கல்யாணம் அல்ல, எனக்காக நான் செய்ய போற யாகம். இது வரைக்கும் நீ எனக்கு உதவி செஞ்ச மாதிரியே நீ இப்பவும் எனக்கு உதவணும். கூறுங்கள், உடனே செய்து முடிக்கிறேன் இளவரசி. இது ஒரு விதமான வசிய சமித்து. இளந்திரையின் மனவரையில வந்து உட்காரும் போது நான் சொல்றப்போ இந்த சமித்துகள்ல நெய்ய ஊத்தி இத போடணும்னு வரப்போற நம்ம புரோகிதர்கள் கிட்ட நீ சொல்லணும். புரிஞ்சுதா? ஆகட்டும் இளவரசி, அப்படியே செய்கிறேன். இந்தா. இப்பவே இளந்திரையனை என் வசியத்துக்குள்ள கொண்டு வந்துட்ட மாதிரி இருக்க. அடுத்து என்ன, அருந்ததி நட்சத்திரம் உதிக்கவும் அவனோட கூடி இந்த பிரபஞ்சத்தையே வெல்ற அந்த பெரும் சக்தியை நான் அடையணும். நான் அடையவன். மைனா எந்த அறையில இருக்கான்னு தெரியலையே. மைனா எந்த அறையில இருக்கா? அதோ அந்த அறையில். ஓ, மைனா எங்க இருக்கா? அதோ அங்கே இருக்கிறார்கள். கண்ணே மைனா, நீதான் எத்தனை அழகு. இந்த நாளிற்காக தான் நான் இந்த ஜென்மம் எடுத்து வந்தேனோ ஏனோ. மலரை நாடி வரும் வண்டை போல உன் அழகை பறிக்க வந்தேனே. என்னை வசீகரம் செய்த பேரழகியே, அழகுக்கு அழகே, எங்கே உன்னுடைய திருமுகத்தை காட்டு. கோயில் சிற்பம் போல் இத்தனை அழகாய் நான் இருக்கிறேன். என் அழகு உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? என் நிழலோட அழகு கூட அவளுக்கு இல்லை. அவளை போய் இப்படி வர்ணனை செய்கிறீர்? இளந்திரையன் மாமா, வர்ணிக்க மட்டும்தான் அவள். ஆனால் உங்களோடு வாழப்போவது நான் தான். என்ன, வெக்கத்தில் சிலையாகிவிட்டாயா? வந்ததும் ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் அத்தனை யதார்த்தமாக பேசினாய். மணப்பெண் கோலம் வந்தவுடன் வெக்கம் வந்துவிட்டதா? நீ முகம் காட்டவில்லை எனில் நான் வாடி போய் விடுவேன். அதை நீ விரும்புகிறாயா?
மைனா, உன் முகத்தை காட்டு. உனக்காக நான் வந்திருக்கிறேன். குரலை மாற்றி விளையாடுகிறாயா? மைனா, காந்தாரி நீயா? ஆ. நீயா? மைனா எங்கே? என்ன மாமா, காதல் போதை தலைக்கேறி பெண்கள் எல்லோருமே மைனாவை போல் தெரிகிறார்களா? பரியாசம் வேண்டாம், விளையாடாமல் சொல். மைனா எங்கே? விட்டா எங்க மைனர் மாமா மைனாக்காக அழுதுருவர் போல இருக்கே. வேடிக்கைத்தனம் போதும். கூறு, மைனா எங்கே? சரி சரி, மைனா அதோ அங்க இருக்கிறாள். நான் ஒரு அனாதை. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீ ஒன்றும் கூற வேண்டாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன் கண்ணெதிரே அவளுக்காக உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்க இளந்திரைய மாமா இன்னும் சில மணி நேரத்துல அவளுக்காக அழவும் போறாரு. அதையும் நான் பாப்பேன். அந்த சமித்துகள்ல வசிய சக்தி நிறைஞ்சிருக்கு. இது யாகத்துல விழுந்து எரிஞ்சா இளந்திரையன் என் வசிய கட்டுக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் அவனோட ஒவ்வொரு அசைவையும் நான் தான் கட்டுப்படுத்துவேன். இங்க நடக்கிற மொத்த ஏற்பாடும் காந்தாரிக்கும் சின்ன ஜமீனுக்குமான கல்யாண ஏற்பாடுன்னு ஜமீனும் காந்தாரியும் நம்பிட்டு இருக்காங்க. சின்னவரும் தனக்கும் மைனாக்குமான திருமண ஏற்பாடுன்னு நம்பிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே இது அத்தனையும் இளந்திரையனை வசியம் பண்றதுக்காக நான் பண்ண ஏற்பாடு. ஆனா இனிமேதான் நான் ரொம்பவும் கவனமா இருக்கணும். ஒவ்வொரு காயையும் நான் கவனமா நகர்த்தணும். விஷக்கன்னிகா அவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு தானே கல்யாணம். ஆனா மணமகளா மைனாவும் தயாராயிட்டு இருக்கா. எனக்கு முன்னாடியே சின்னவரும் அவளும் கட்டி பிடிக்கிறதும் கொஞ்சறதும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. இன்னும் அந்த மைனாவை எதுக்காக தான் விட்டு வச்சிருக்கா? விஷக்கன்னியோட திட்டம் தான் என்ன? அவ எதுவுமே நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாளே. எனக்கு மனசுக்குள்ள ஏதோ படபடப்பா இருக்குது. மாமா, மைனாவை பத்தி நான் ரொம்ப வேதனையோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன, என் சிரிப்பின் அர்த்தம் உனக்கு புரியவில்லையா? ஆ? மைனா இந்த அரண்மனையை விட்டு சென்று வெகு நேரமாகிவிட்டது. அந்த மைனா இனி இந்த அரண்மனைக்கு திரும்பி வரவே மாட்டாள். என்ன சொல்றீங்க மாமா? நீதான் ஏற்கனவே சொல்லியிருக்கியே, எனக்கு தெரியாதா? இளந்திரையா, அப்பா, திருமண சடங்குகளை தொடங்க வேண்டும்.
ஜமீன் சம்பிரதாயப்படி முதலில் மைனாவை காட்டாற்றுக்கு அனுப்பி குடத்தில் நீரை எடுத்து வர சொல். என்ன சொல்றீங்கப்பா? மைனாவை தனியா அனுப்பணுமா? ம். வேண்டாம், துணைக்கு நானும் கூட போறேன். சின்னவர, உங்களை மணவரையில் உட்கார வச்சு சில சம்பிரதாயங்களை செய்யணும். அதனால நீங்க இங்கே தான் இருக்கணும். இளந்திரையா, என்ன பயம்? பாதுகாப்பிற்கு மைனாவுடன் நமது பாதுகாவலர்களும் செல்வார்கள். புரோகிதர் கூறுவதைப் போல நீ இங்கு சில சடங்குகளை செய்ய வேண்டும். மாமா சொல்றாருல, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஆத்துல நீர் எடுத்துட்டு வரேன். சரி. ம். காவலாளிகளே, வாருங்கள், அழைத்துச் செல்லுங்கள். அப்படின்னா இந்நேரம் மைனாவை அவளுடன் பாதுகாப்பிற்கு சென்ற காவலாளிகளே கொன்றிருப்பார்கள். மாமா, நல்ல காரியம் பண்ணீங்க. அந்த மைனா சாக வேண்டியவதான். காட்டுல பிறந்தவளுக்கு ஜமீன் வாழ்க்கை கேக்குதா? சின்னவரே ஆசைப்பட்டிருந்தாலும் அவ வேணான்னு தானே ஒதுங்கி போயிருந்திருக்கணும். அவளோட பேராசைக்கு கிடைச்ச பரிசுதான் இது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.